நட்ராஜுக்கு மருந்து வாங்கணும். பாலுக்கு கூட காசு கொடுக்கணும். காலைல ஞாபகப்படுத்து. என்னங்க என்னமோ மாதிரி பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல. இல்ல சும்மா சொல்லுங்க. உடம்பு சரியில்லையா? என்ன சொல்லுங்க. இல்ல, காலையில நம்ம வீட்டுல நடந்த விஷயம்தான். அதுவா? அத பத்தி எதுக்கு பேசணும் இப்போ? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அது தட்டாம செய்றீங்களா? நம்ம நட்ராஜ் பேர்லயும் நிர்மலாவோட பொண்ணு பேர்லயும் பேங்க்ல மாசம் மாசம் பணம் போடுற மாதிரி ஏற்பாடு செஞ்சிருங்க. இத ரொம்ப நாளாவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க, நான் எது சொன்னாலும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? இல்ல சரோ, நீ யதார்த்தமா தான் பேசுறியா இல்ல? ஏ, இதுல என்ன சந்தேகம்? இல்ல, காலையில நம்ம வீட்டுல அவ்வளவு தூரத்துக்கு நடந்திருக்கு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம. ஆமா, அத பத்தி என்ன இப்போ? அத பத்தி ஏன் பேசணும்? இல்ல சரோ, மனசுல உள்ள கோவத்தை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன் வர்த்திக்கணும்? பின்ன அத கொட்டி தீக்கவா முடியும்? அப்படியே பேசினாலும் அதுல உள்ள நியாயமோ இல்ல ஆத்திரம் குறைஞ்ச திருப்தியாவது கிடைச்சா பரவாயில்ல. மேல மேல பிரச்சனை வளர்ந்து விஸ்வரூபம் தானே எடுக்குது. உண்மையா சொல்றேன் சரோ, காலையில இங்க நடந்த விஷயம் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் தான் நம்ம வீட்டுல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? நம்ம வீட்டுல மட்டும் இப்படி எல்லாம் நடக்கலைங்க, மத்தவங்க வீட்லயும் இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா அங்க பிரச்சனை வந்தா தப்பு எல்லார் மேலயும் இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் காரணம்னு இருக்காது. அதையும் மீறி இருந்தாலும் மத்தவங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சரோ, உண்மையாவே நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா நீ எங்க அம்மா மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. அவங்க மேல தப்பில்லைன்னு நான் சொல்லல. ஆனா இப்ப பாரு, யாரோ பண்ண தப்புக்கு நம்ம கடந்து நொந்துக்க வேண்டியிருக்கு. சரி விடுங்க, நானா இந்த பேச்சை எடுத்தேன்? நீங்களாவே ஏதாவது ஆரம்பிச்சுட்டு. அப்போ உன்கிட்ட நான் பேசவே கூடாதா? சரோ, உண்மையாவே சொல்றேன், என் மனசுல ரொம்ப சங்கடம் இருக்கு. உன்கிட்ட பேச கூட எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா அதையும் மீறி மனசுல இருக்கிற வேதனைகளை உன்கிட்ட பகிர்ந்துக்கிற மாதிரி பேசக்கூடாதா? யோசிச்சு பாரு சரோ, நமக்கு கல்யாணம் நடந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. எத்தனை நாள் இதுல நம்ம சந்தோஷமா இருந்திருக்கோம்? உண்மையாவே சொல்றேன் சரோ, நம்மளை விட வருத்தமோ வேதனையோ வேற யாருக்கும் வந்திருக்காது. ஆனா என் மனசுலயும் ஆசை இருக்கு, சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு. என்ன சரோ, எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு புரியலங்க, இதுல நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ தப்பு பண்ண நான் சொல்லல சரோ. ஆனா நம்ம வாழ்க்கையை அமைதியா வச்சுக்கணும், நிம்மதியா வச்சுக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பங்குக்குன்னு அழட்டிக்க கூடாது. நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். புரியுதுங்க, ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? நீங்க சுத்தி வளைச்சு என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஏன் தயக்கமா இருக்கு? இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு புரியுது. நேத்து ரமேஷோட அம்மா வந்து போனதுல உங்க அம்மா மேல எப்படி கொஞ்சம் கூட தப்பு இல்லைன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு எங்க அப்பா வந்ததுல அவர் மேல இருக்கிற நியாயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. சரிதானே? அதுக்காக நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான வருத்தம் உங்களுக்கு இருக்கு. அது போதுங்க. வீணா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இல்ல சரோ, நான் என்ன சொல்றேன்? வேண்டாங்க, விட்டுடுங்க. வேண்டாம். நீங்க உங்க பேச்சுல ரொம்ப சௌகரியமா பிரச்சனை வந்தா அதுக்கு எல்லாரும் காரணம்னு
சொல்லிட்டீங்க. ஒரு பேச்சுக்காக நடந்த பிரச்சனையில எங்க அப்பாவும் காரணமா இருந்தாருன்னு வச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வந்தவரை வீட்டுக்குள்ள கால் கூட வைக்க கூடாது போங்கன்னு சொல்ற அளவுக்கு என் அப்பா என்ன கொடூரத்தை செஞ்சாரு. புரியுதுங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன? நீங்க சுத்தி வளைச்சு என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஏன் தயக்கமா இருக்கு? இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு புரியுது. நேத்து ரமேஷோட அம்மா வந்து போனதுல உங்க அம்மா மேல எப்படி கொஞ்சம் கூட தப்பு இல்லைன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு எங்க அப்பா வந்ததுல அவர் மேல இருக்கிற நியாயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு. சரிதானே? அதுக்காக நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதுக்கான வருத்தம் உங்களுக்கு இருக்கு. அது போதுங்க. வீணா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். இல்ல சரோ, நான் என்ன சொல்ல வரேன்? வேண்டாங்க, விட்டுடுங்க. வேண்டாம். நீங்க உங்க பேச்சுல ரொம்ப சௌகரியமா பிரச்சனை வந்தா அதுக்கு எல்லாரும் காரணம்னு சொல்லிட்டீங்க. ஒரு பேச்சுக்காக நடந்த பிரச்சனையில எங்க அப்பாவும் காரணமா இருந்தாருன்னு வச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வந்தவரை வீட்டுக்குள்ள கால் கூட வைக்க கூடாது போங்கன்னு சொல்ற அளவுக்கு என் அப்பா என்ன கொடூரத்தை செஞ்சாரு. இந்த ஆதங்கம் கூட நம்ம சந்தோஷத்துக்கு தடையா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசியா இதை இழக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். எந்திரிச்சு உட்கார போறீங்களா? நீங்க எந்திரிச்சு உட்கார போறீங்களா? ஐயே இருப்பா பாரு. நீ என்ன முறைக்கிற? ஒன்னும் கொஞ்சல நான் குட்டிச்செல்லாம் ரொம்ப முறைக்காத. உங்க அப்பா வந்துட்டான். உங்க அப்பா கிட்ட சொல்லு. முறைக்கிறத பாரு. ஓ என்னப்பா லீலா எங்க? லீலா குளிச்சுக்கிட்டு இருக்குப்பா. நீ இந்த குழந்தைங்களை பாத்துக்கா. நான் இந்த பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் எது திரும்ப இதை வாங்கிட்டு வந்தேன் உனக்கு தெரியல? நானே சொல்றேனே, நேற்று நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இனிமேல் உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கணும், சண்டை எல்லாம் போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன் முகத்துல தன்னால ஒரு சந்தோஷம் வரணும்னு தான் அந்த புடவையை நான் வாங்கிட்டு வந்தேன். என்ன லீலா பழைய மாதிரியே மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருக்க? உன் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே காணுமே. கட்டின புருஷன் நான் உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு சந்தோஷமே வரலையா? புடவை வாங்கி கொடுத்தும் சந்தோஷப்படாத ஒரே பொண்டாட்டி நீ ஒருத்தியா தான் இருக்கணும். புருஷன் புடவை வாங்கி கொடுத்தா சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இதுக்கு புடவை மட்டும் காரணம் இல்லையே. புதுசா ஒரு வியாக்கியானத்தை ரெடி பண்ணிட்டியா? வியாக்கியானம் இல்லைங்க, உண்மையதான் சொல்றேன். புருஷனோட பல நடவடிக்கைகள் ஒழுங்கா இருந்து புடவை வாங்கி கொடுத்தா தன்னால சிரிப்பு வரும். ஆனா நீங்க சின்ன சின்ன விஷயத்த கூட மாத்திக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கீங்க. ஸ்விட்ச போட்டா லைட் எரியற மாதிரி நீங்க புடவை வாங்கி கொடுத்த உடனே சிரிக்கணும்னு நினைச்சா எப்படி? தலை சுத்துது. என்னத்த சொல்ல வர? இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதை கவனிச்சுட்டு தாங்க இருந்தேன். குழந்தைகிட்ட குனிஞ்சிங்க. என் புருஷன் என் பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சம் போறாரு, ஆசைய முத்தம் கொடுக்க போறாருன்னு ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷங்க நான் அப்படியே சந்தோஷத்துல முழுகிட்டேங்க. ஆனா நீங்க டிவி ரிமோட்டை தேடி கண்டுபிடிச்சு டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் வந்த உடனே புடவை நீட்டீங்க. ஏங்க பச்சை குழந்தை பக்கத்துல இருக்கும்போது அதுக்கு சிரிப்பு காட்டணும், விளையாட்டு பண்ணணும், அழுகை நிறுத்தணும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏங்க ஏங்க இப்படி குழந்தைங்க கிட்ட பாரமுகம் பண்றீங்க? ஆரம்பிச்சிட்டியா? புதுசா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் உண்மையை தானே சொல்றேன். கொஞ்சம் வாய் மூடுறியா? இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கிளறி பெருசுப்படுத்தி என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி பண்றதுனாலதான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு நம்ம குழந்தைங்க. கொஞ்சம் பேசாம இரு. குழந்தைய பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லலாம்ல. இப்பதான் நான் எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இந்த புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேன். எந்த நேரத்துல எது பேசணும்னு தெரியாம ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? தண்டத்துக்கு இது வேற. சரோ
சரோ வரேங்க. என்னங்க? சரோ, குழந்தைக்கு ஏதோ மருந்து வாங்கணும்னு சொன்னீங்க. மாணிக்கம், எனக்கும் கொஞ்சம் பணம் வேணும். நிர்மலா குழந்தைக்கு மருந்து வாங்கணும். நிர்மலா குழந்தைக்கு மருந்து வாங்கணும்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் வாங்க மாட்டேனா? அது அவளா கேட்கலப்பா, நானா தான் கேக்குறேன். உன் பொண்டாட்டிக்கு தான் குழந்தைக்கு மருந்து வாங்கணும்னு சொல்ல தெரியுது. இந்த வீட்டுல இன்னொரு குழந்தை இருக்கு, அதுக்கு மருந்து வாங்கணுமா வேண்டாமா கேட்க தோணலையே. ஏமா அவ கேட்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? நிர்மலா, என்ன வேணும் சொல்லுமா. இல்லண்ணே, இப்ப எதுவும் வேண்டாம். ஏமா சின்ன பிள்ளைத்தனமா அடம் பிடிக்கிற? மாணிக்கம், நான் சொல்றேன்னு நீ தப்பா நினைக்காத. நிர்மலாவுக்கு மாசம் ஆனா அவ கையில கொஞ்சம் பணம் கொடுத்துரு. அவகிட்ட இருந்தா யார்கிட்டயும் பணத்தை எதிர்பார்க்க வேண்டாமே. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? நிர்மலா என்ன வேத்து மனுஷியா? எதிர்பார்க்கறா அது இதுன்னு பேசுறீங்க? அதுக்கு இல்லப்பா, நான் உண்மையத்தான் சொல்றேன். என்னைக்கு நிர்மலா மனசு ஒடிஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனாலோ அதுக்கப்புறம் அவ அடுத்தவங்க கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறதானே நல்லது. என்னம்மா இது எப்பவோ நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசுறீங்க? நிர்மலா, அம்மா அவங்களாவே பேசுறாங்களா இல்ல நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டுல உன்னையே நீ பிரிச்செல்லாம் பேசாத. இந்தாங்கம்மா பணம். மருந்தெல்லாம் நானே வாங்கிட்டு வரேன். நிர்மலா, நான் கடை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மாடி சாமியோ, ஆத்தாளும் மகளும் பொழுது விடிஞ்சா யாருகிட்ட எப்படி சண்டை எடுக்கலாங்கிற யோசனையிலே இருப்பாங்க போல இருக்கு. என்ன கிழவி வந்துட்டா? நாங்க அந்த பக்கம் போனோன்னு என்ன புரளி பேச வேண்டியிருக்கு? என்ன பண்றதுடி அம்மா, உங்கள மாதிரி நேருக்கு நேர் புரணி பேசுற பழக்கம் எனக்கு வரலடி அம்மா. பின்னடி நானும் அவளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம்னா உங்களை பத்தி தான் பேசுறோம்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அம்மா? ஐயோ, இல்லன்னா உங்களை பத்தி தெரியாது பாரு எனக்கு. நிர்மலா, அம்மா அவங்களாவே பேசுறாங்களா இல்ல நீ வருத்தப்படுறத பார்த்துட்டு பேசுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, எக்காரணத்து கொண்டு இந்த வீட்டுல உன்னையே நீ பிரிச்செல்லாம் பேசாத. இந்தாங்கம்மா பணம். மருந்தெல்லாம் நானே வாங்கிட்டு வரேன். நிர்மலா, நான் கடை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அம்மாடி சாமியோ, ஆத்தாளும் மகளும் பொழுது விடிஞ்சா யாருகிட்ட எப்படி சண்டை எடுக்கலாங்கிற யோசனையிலே இருப்பாங்க போல இருக்கு. என்ன கிழவி வந்துட்டா? நாங்க அந்த பக்கம் போனோன்னு என்ன புரளி பேச வேண்டியிருக்கு? என்ன பண்றதுடி அம்மா, உங்கள மாதிரி நேருக்கு நேர் புரணி பேசுற பழக்கம் எனக்கு வரலடி அம்மா. பின்னடி நானும் அவளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம்னா உங்களை பத்தி தான் பேசுறோம்னு நினைக்கிறது தப்பு இல்லையா அம்மா? ஐயோ, இல்லன்னா உங்களை பத்தி தெரியாது பாரு எனக்கு. என்ன நிர்மலா இது? நீயும் பாட்டியும் பேசுறதுல என்னையே இழுக்கிறீங்க? ஹலோ, உங்ககிட்ட நான் ஏதாவது சொன்னா கேட்டனா? நான் பாட்டு கிழவி கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்ப நீங்க என்ன வீட்டை விட்டு துரத்துனீங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு. இத பாரு நிர்மலா, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும். மத்தவங்களுக்கு தெரியாது அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஆனா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. அதனால நீ எத்தனை தடவை வேணாலும் நான் தான் உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். பாத்தியா கிழவி, என்னவோ பொறுமையின் சீக்கிரம் அது இதுன்னு பேச விரும்பாதவளை கூப்பிட்டு வம்பிழுக்கிறது பாத்தியா? நான் நினைச்சிருந்தா இந்த அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்க முடியாது, தெரிஞ்சுக்க. வேண்டாம்,
இந்த வாழ்க்கை நான் போட்ட பிச்சை, அத மறந்து ஆட வேண்டாம். நிர்மலா வாய மூடு. என்ன பேசுற நீ? விட்டா பேசிக்கிட்டே இருப்ப போல இருக்க. சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக்குறியம்மா. வா உள்ள போய் வேற இருந்தா பாருப்போம். சரம்மா அது கிடக்கு லூசு. அது பேசுறத பத்தி ஏன் அழுகுற? பாத்தீங்களா பாட்டி, எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தீங்களா? நான் இந்த வீட்டுல இருக்கிறது அவ போட்ட பிச்சையா? இப்படி எல்லாம் பேசுறான், எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு பேசி வருத்தப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா கூட அவர் அவங்க கிட்ட எவ்வளவு சமாதானமா பேசுறாரு. அதே மாதிரி அவர் என் மேல கொஞ்சமாவது அக்கறை காட்டியிருந்தா இவ இப்படி எல்லாம் பேசுவாளா? சரம்மா இத பத்தி நினைச்சு நீ வருத்தப்படாத. உன் புருஷனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இந்த பார், உன்னை பத்தியும் தெரியும், அவங்கள பத்தியும் தெரியும். அவன் ஒரு பாசம்ங்கிற கட்டுப்பாட்டுல ஏதோ சில தப்புகளை பண்ணிட்டான், அவ்வளவுதான். இந்த பார், கொஞ்ச நாள் பொறு, அவனே தானா புரிஞ்சுக்குவான். அப்ப பாரு இவளுக்கு பட போற பாட்ட. நீ எதுக்குமா அழுகுற? கிடக்குது விடுமா. அவளுக்கு வாய் இருக்குன்னு எதை வேணாலும் பேசுவாளுங்க, வேலையை தவளுங்க. மூளை இருந்தா அப்படி பேசுவாளுங்களா? நீ அழாத. இது நினைச்சு அழாத கண்ணு. தைரியமா இருக்கண்ணு, அழாது. ராசாத்தி இல்ல. ஹலோ ஹலோ, நான் மாணிக்கம் பேசுறேன் போஸ். ஹலோ சகல, என்ன திடீர்னு எனக்கு ஃபோன் பண்றீங்க? சந்தோஷமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. அப்படி இல்ல, ரொம்ப முன்னாடியே நான் ஃபோன் பண்ணிருக்கணும். எதை பத்தி சொல்றீங்க? இல்ல, நீங்க நிர்மலாவை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லலைன்னா இந்நேரம் வீட்டுல பெரிய பிரச்சனையே நடந்திருக்கும். அநேகமா யாருக்காவது பைத்தியம் கூட பிடிச்சிருக்கலாம். என்ன சொல்றீங்க சகல? இல்ல போஸ், சீரியஸா தான் சொல்றேன். நிலைமை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா சகல, நானும் அந்த இடத்துல நிர்மலா பார்த்த உடனே கையும் இல்ல காலும் இல்ல, பதறி போயிட்டேன். அதுக்காக நன்றி சொல்றதுக்காக மட்டும் உங்களுக்கு ஃபோன் பண்றது கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அதான் இவ்வளவு நாள் ஃபோன் பண்ணல.